டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் பாடசாலைகள் நமது வீடுகள் சம்பந்தமாக சில விடயங்களை கலந்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் பாடசாலைகளை இதா நடராசன் சொல்லுவார், பாடசாலைகள் எப்போதும் இரண்டாம் வீடாக, செகண்ட் ஹோமாக பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று. அதே போன்று வீடுகள் இரண்டாம் செகண்ட் ஸ்கூலாக, இரண்டாம் பாடசாலைகளாக மாணவர்களுக்கு அமைய வேண்டும் என்று சொல்வார்கள். ஐரோப்பிய நாடுகளிலே தந்தை தாய் போன்றவர்கள், பேரண்ட்ஸ், எப்போதும் உயர்ந்த கல்வித்தரத்தை உடையவர்களாக இருப்பதால் அவர்களின் வீடுகள் செகண்ட் ஸ்கூலாக, இரண்டாம் பாடசாலைகளாக கற்றல் செயற்பாடுகள் நடைபெறும் ஒரு இடமாக காணப்படுவதை அவர் விளக்கி இருக்கின்றார். அதே போல பாடசாலைகள் செகண்ட் ஹோமாக, இரண்டாம் வீடு, அந்த வீடு என்ற உணர்வு பாடசாலைக்கு வரும் மாணவர்களுக்கு அமையும் போதுதான் அங்கே கற்றல் நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லுகின்றார். செகண்ட் வீடு, ஹோம் என்பது, வீடு என்பது ஹவுஸ் என்ற வசனம் அல்லது ஹோம் என்ற வசனம். ஹவுஸ் என்பது வீடை சாதாரணமாக கட்டி அதில் யாருமே குடியிருக்காமல் இருந்தால் தான் அது இல்லம், அது ஹவுஸ். அந்த வீட்டிலே குடும்பங்கள் சேர்ந்து, மக்கள், பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து பரிவு, சந்தோஷம், ஆனந்தம் கொண்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் போதுதான் அது ஹோம் என்று, இல்லம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது மனிதர்களின் நடமாட்டம், மனிதர்களின் ஹாப்பினஸ் சேரும் போதுதான் ஒரு இல்லத்தோடு அது ஹவுஸ் என்ற சொல்லில் இருந்து ஹோம் என்ற சொல்லுக்கு மாறுகின்றது. எனவே இல்லங்களாக பாடசாலைகள் இரண்டாம் இல்லங்களாக அமைய வேண்டும் என்று இரா நடராசன் அழகாக சொல்லுகின்றார். எனவே பாடசாலையில் மாணவர்களுக்கு கற்றல் செயற்பாடுகள் மாத்திரம் நடைபெற்றால் அங்கே சிறப்பான செயற்பாடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. பாடசாலைகளிலே மாணவர்களுக்குரிய பரிவு, சந்தோஷம், கேரிங், அவர்களை கவனித்தல், அவர்களுக்கு அன்பு செலுத்துதல் போன்ற செயற்பாடுகளும் இணைந்து நடைபெறும் போதுதான் அது இரண்டாம் வீடாக மாணவர்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கலந்த ஒரு கற்பித்தல் நடவடிக்கையாக அது அமையும் என்று விளக்குகின்றார். எனவே ஆசிரியர்கள் இந்த விடயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். அதேபோல் அரச சுற்று நிறுவனங்களுக்கு மேலதிகமாக தங்கள் பரிவு, ஆனந்தம், சந்தோஷம், மாணவர்களை கவனித்தல் போன்ற செயற்பாடுகளை உடைய பாடசாலைகளாக மாறி அவை செகண்ட் ஹோம் என்ற நிலையை அடையும் போது எல்லோருக்கும் வெற்றியாக அமையும். இந்த விடயத்தில் நாம் எல்லோரும் கவனம் கொள்வோம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.